ரஷ்யாவோட போர்க்கப்பல் கியூபாக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. சரி, இது ட்ரில்லுக்காக போச்சா இல்ல பர்மனண்டா அங்கேயே ஸ்டே ஆக போகுதா அப்படிங்கிற புதுவிதமான சந்தேகங்கள் எனக்கு பர்சனலா வந்திருக்கு. இல்ல அதாவது வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அங்கேயே செட்டில் ஆயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அர்மேனியா இருக்கிறாங்க இல்லையா, சிஎஸ்டிஓல இருந்து வித்ட்ரா பண்ண போறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. சமீப காலத்துல பல செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டாங்க அசர்பைஜானுக்கு. இப்போ ஒரு நாடு வந்து யூரோப்பியன் யூனியன்லயோ இல்ல நாட்டோலயோ சேரணும் அப்படின்னா அந்த நாட்டுல எந்த ஒரு டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அசர்பைஜானுக்கு அர்மேனியாவுக்கு நடுவில் எந்த ஒரு டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸும் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால அர்மேனியா சிஎஸ்டிஓல இருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்களால யூரோப்பியன் யூனியன்லயும் சேர முடியும், நாட்டோலயும் சேர முடியும் இல்லையா. நம்மளோட கூற்று, அதாவது போன பதிவுக்கு முந்தின பதிவுல போட்டிருப்போம். ஸோ இப்போ அது உறுதியாக போகுது. இந்த டைம்னு பார்த்து கியூபாக்குள்ள ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் போயிருக்கு. அந்த இடத்துல போய் வெறும் மிசைலை மட்டும்தான் வச்சு சும்மா ட்ரில் மட்டும் தான் பண்ணி பார்ப்பாங்களான்னா இல்ல, கியூபா சிஎஸ்டிஓல சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது போல சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. இல்ல அதாவது சில நபர்கள்லாம் பேசிக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை அர்மேனியா வந்து நாங்க நாட்டோல சேர்றோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கியூபா வந்து நாங்க சிஎஸ்டிஓல சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது போல அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஒன்ஸ் ஒரு நாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தைரியமா நாங்கள் சிஎஸ்டிஓல சேர்றோம் அப்படின்றது போல அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் இதுக்கு மேல பர்மனண்டா புளோரிடாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூபாலேயே பெர்மனண்டா செட்டில் ஆயிடுவாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டா போயிடும். ஏன்னா கியூபாவோட ஹவானா, இந்த ஹவானால தான் ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள்லாம் வந்திருக்கு. இந்த ஹவானால இருந்து புளோரிடாவோட மியாமி இருக்கு இல்லையா, வெறும் 360 கிலோமீட்டர் தான். ரஷ்யாவோட ஹைப்பர்சோனிக் மிசைல் எந்த தங்கு தடை இல்லாம அமெரிக்காவோட எந்த பகுதியை வேணாலும் பூந்து விளையாடும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கியூபால இருந்து, அதாவது ஹவானால இருந்து நியூயார்க் வெறும் 2100 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் பூந்து விளையாடிடுவாங்க இதுக்கு மேல அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல. இது எல்லாத்துக்கும் மேல கியூபா சொல்லிட்டாங்க அப்படின்னா கியூபாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் மனம் மாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிக்கராகுவால சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. காரணம் என்னன்னா, பனாமாவோட ஒரு ரைவலரியா நிக்கராகுவா மாறிட்டு இருக்காங்க. பனாமா கால்வாயில சமீப காலமா ஏகப்பட்ட பிளாக்கேஜ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டேம்ல இருக்க தண்ணியெல்லாம் வந்து வத்திக்கிட்டு இருக்கு. அதனால டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, காசும் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பனாமாக்கு மிக அருகையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நிக்கராகுவா. இந்த நிக்கராகுவால நாங்க ஒரு கால்வாயை கட்டுறோம் சார் அப்படிங்கிறது போல சீனாவும் நிக்கராகுவாவும் சேர்ந்து கால்வாயை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா சீனாவோட பிரசன்ஸ் இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு. இத்தனை நாளா அமெரிக்காவோட பேஸு ரஷ்யாவோட நிலைகளை சுற்றியும் சீனாவோட நிலைகளை சுற்றியும் இருக்கும். இப்போ கியூபால அஃபீஷியலா ரஷ்யாவோட நேவல் ஃபிளீட் போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேல ரஷ்ய ராணுவ வீரர்கள் அங்க இருப்பாங்க, ரஷ்யாவோட நேவல் பேஸ் அங்க இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல பக்கத்துல ஹைத்தி இருக்கிறாங்க. நாங்களே சேர்ந்துக்கிறோம், எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது போல புதுசா அங்க ரிவோல்ட்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அங்க இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதிரான முடிவுகள் அமெரிக்கா தரப்புல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிக்கராகுவாக்கு மேபி அமெரிக்கானாலையும் இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகள்னாலையும் பிரச்சனை இருக்கிறதுனால சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருக்கு இல்லையா, சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அங்க பேஸுகள் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால வெனிசுவேலாவும் சார் நாங்க ஏன் எங்களை சேர்த்திக்குங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேயே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கியூபா செகண்ட் கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சது மிசைல் கிரைசிஸ் கிடையாது, அலையன்ஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீ எங்ககிட்ட வரணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்க அக்ரெசிவா, இதுக்கப்புறம் நாங்களும் உன்னோட மருந்தை உனக்கே கொடுக்குறோம், உன் நாட்டு பக்கத்துல சுத்தியும் நாங்கள் எங்களோட பேஸ் வைக்கிறோம், உன்னோட மிலிஷன் உனக்கே கொடுக்குறோம். இப்போ அந்த பயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீயும் உணர ஆரம்பிப்பா அமெரிக்கா அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும், என்னைக்கு அர்மேனியா நாட்டோல சேர போறேன்னு சொல்ல போறாங்க, என்னைக்கு ரஷ்யா கியூபாவை சிஎஸ்டிஓல சேர்த்த போறேன்னு சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா எனக்கு பர்சனலா இருக்கு. இல்ல அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து யோசிச்சு சொல்லுங்க மக்களே, இது போல மூவ்ஸ் நடக்கும்போது இந்த உலகத்துல ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் எந்த அளவுக்கு பெருசா விரிவடை இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது, மெக்சிகோல கார்டல்ஸ் அப்படிங்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அமெரிக்காவோட டெல்லியில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் காத்து கொண்டிருக்கிறது. அது என்னைக்கு எரிமலை அமைதியா இருக்கு, அந்த எரிமலை என்னைக்கு வெடிக்க போகுது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கார்டல்ஸ்லயே பல குரூப்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்ஸ்ல சில குரூப் சில நபர்களுக்கு ஃபேவராகவும் சில குரூப் சில நபர்களுக்கு ஃபேவராகவும் இருப்பாங்க. ஸோ கியூபாங்கிறது ஓகேங்களா, இந்த மெக்சிகோவுக்கு பக்கத்தில் இருக்கு, புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சில கார்டர்ஸ் போய் எங்களுக்கு உதவுங்க, நாங்கள் தனி நாடாக ஆயிக்கிறோம் அப்படின்னு மெக்சிகோலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லாமல் அமெரிக்கா புதுசாக ஒரு ஃப்ராண்ட் மெக்சிகோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில நபர்கள்லாம் சேர்ந்து சிவில் வார், மெக்சிகோவில் சிவில் வார் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற போலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
என்ன நடக்குது எது நடக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த அமெரிக்கா சைடில் மிகப்பெரிய பஞ்சாயத்து நடக்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன்ல என்ன நடந்ததோ அது மெக்சிகோக்கு நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல மெக்சிகோவோட புது அதிபரா ஷென்பம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, இவங்க எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இவங்களுக்கு எதிராகவும் சில கார்ட்டல்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ஆதரவாகவும் சில கார்ட்டல்ஸ் இருக்கதா சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது ஒரு சிவில் வார் மெக்சிகோல ஆரம்பிக்கும் போது சில நபர்களுக்கு அமெரிக்கா உதவுறதுக்கும் சில நபர்களுக்கு ரஷ்யா உதவுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இந்த பகுதியில் என்னென்னலாம் நடக்க இருக்குன்னு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இது மாறி இருக்கு. எந்த அளவுக்கு அக்ரெசிவா அவங்க யூரோப் சைடில் முன்னேறாங்களோ நேட்டோன்ற அலையன்ஸ் வச்சு, அதை விட பல மடங்கு அக்ரெசிவா ரஷ்யா சீட்டோன்ற ஒரு அலையன்ஸ் வச்சு இங்க பக்கத்துல முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வந்தாலும் சமீப காலமா இந்த மேற்குலக நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல ஒரு கோலிஷனை உருவாக்கி உக்ரைனுக்குள்ள வந்து அதாவது ட்ரூப்ஸ் இல்லை இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது போரை சொல்லி கொடுக்கறதுக்கான அதிகாரிகளை அனுப்பி வைக்க போறாங்க. அவங்கள கமாண்டர்ஸாக வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகளை ரஷ்யா தரப்புல இருந்து வச்சிருந்தாலும், பட் ஆனால் நேட்டோ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அனுப்ப போறாங்க இல்லையா நேட்டோ நாடுகள். ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ பல நாடுகளும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்க உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு பர்சனலாக வந்திருக்கு. இல்லை அது போல பல நபர்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஜெர்மனி தரப்புலேருந்து நேற்றுக்கு தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பேட்டர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வேணுங்கிற இன்டர்செப்டர்ஸ் அதிக அளவில் கொடுக்குறோம் நாங்கள். ரெண்டாவது வந்து நேற்றுக்கு எஸ்டோனியா தரப்புலேருந்து பார்த்துருந்தோம், மிஸ்திரல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரேன் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைடன் அவர்கள் இருக்கு இல்லையா, இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருங்க, பேட்டர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நார்வே தரப்புலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, 240 மில்லியன் யூரோ அளவுக்கான ஏடுகளை கொடுக்க போகிறோம். இதனால பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வேணுங்கிற மிசைல்களை உக்ரைனுக்கு சீக்கிரமாக டொனேட் பண்ணிடலாம் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த ஜெர்மனி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க, ஏங்க வாங்க யாரெல்லாம் கொடுங்க பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வேணுங்கிற மிசைல்லாம் யாரெல்லாம் உக்ரைனுக்கு கொடுக்கலாம் வந்து சொல்லுங்க, வாங்க லிஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது போல. இந்த கல்யாணத்தில் மொய் கணக்கு எழுதுவாங்கல்ல, யாரெல்லாம் வாங்க எவ்வளோ கொடுக்குறீங்க எழுதலாம் வாங்க அப்படிங்கிறது போல எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா, அது போல எழுதிட்டு இருக்கும்போது நார்வே, டென்மார்க், நெதர்லாந்து இவங்க தரப்புல இருந்துலாம் சொல்லியிருந்தாங்க, ஜெர்மனி எழுதிக்கங்கப்பா நாங்கள் எவ்வளோ தரோம் அப்படிங்கிறது போல. ஸோ அப்படி எழுதும்போது இவங்க கொடுக்கணும் இல்லையா, அதனால 240 மில்லியன் யூரோ அளவுக்கான எய்டை வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ ஜெர்மனி வந்து அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுட்டு பேக்கெட்டில் வச்சுக்குவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நடக்காது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க இல்லையா, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்கள காப்பாற்றணும் இல்லையா. அதனால் இப்போ எல்லாம் வந்து சிஎஸ்கே அவர்கள் இருந்து எல்லாருமே நேட்டோட கமிட்டி மீட்டிங்லாம் கூப்பிட்டாங்கன்னா போய் உட்காந்து சரிங்க சார் ஓகேங்க சார் இப்படி நடந்துக்குங்க சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே மேற்பார்வை வந்து நேட்டோ நாடுகள் உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, அங்கேருந்து உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட வீரர்களை எடுத்து சண்டை பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால் உண்மையாலுமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மேற்குலக நாடுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ரஷ்யா வந்து பதிலுக்கு கவுண்டராக ஈக்குவலான முடிவுகள் எடுக்கிறாங்க. சும்மா ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஒருத்தவங்க மேலே அடிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களோட மருந்தை அவங்களுக்கே இந்தப்பா குடி அப்படிங்கிறது போல எடுத்து ஊட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற முடிவுனால இந்த கியூபா, வெனிசுவேலா, ஹைத்தி, அப்புறம் மெக்சிகோட சில கார்ட்டல்ஸுக்கு, நிக்கராகுவா இது போல் அந்த பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா மேசிவா இருக்கும், ஒரு நல்லா இருக்கும். இப்போ இது போல ஒரு அலையன்ஸ் சேரும்போது நாளைக்கு சைனா வந்து அதில் சேர்ந்துடக்கூடாது இல்லையா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இருந்தே இந்த அமெரிக்கா வந்து என்ன செய்யறாங்கன்னா நேட்டோ வந்து இந்த ஏசியா பக்கத்தில் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல. இந்த அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இல்லையா லாய்ட் ஆஸ்டின் அவர்கள், அவர் கூட சமீபத்தில் இந்த ஏஷியாவில் மீட் அந்த சிங்கப்பூரில் அந்த இடத்துல கூட அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, சீனா தரப்புலேருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த நேட்டோவை எங்கள் சைடு வந்து ஏஷியா பக்கத்துலேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலேருந்து கேட்டதுக்கு அதுக்கு அந்த இவர் வந்து ஸ்டேஜில் உட்காந்து பதில் சொல்லுவார் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள், ஆமாங்க when like minded peoples meet together அவங்களோட செக்யூரிட்டிக்காக செய்வோங்க அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்லா பேசியிருந்தாங்க ஈக்குவலாக. ஸோ இது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சீனாவுக்கு ஒரு பகிரங்கமான மிரட்டல், சீனா சிஎஸ்டியோட சேரதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அடியோட விட்டுரு, இல்லை இந்த பக்கத்தில் நான் கூட்டத்தை சேர்த்திடுவேன் அப்படிங்கிறது போல் அதுக்கான மிரட்டலாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் சொல்லணும், பலருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் யோசிச்சு என்ன ஏதுங்கிற விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், எது கரெக்டாக இருக்கணும். பல விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். திடீர்னு க்ளோஸ் பண்ணதுக்கு சாரி. நம்ம அடுத்த பதிவில் தெளிவாக கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.